ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க கலர் கோழி குஞ்சு சலூன். சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணலாம்? சைடில் வந்து ஜீரோ போட்டு ப்ரோ, பேக் சைடு வந்து யூ போட்டு. ஓகே ப்ரோ. முடியே நிற்க மாட்டேது ப்ரோ. முடி நிற்க மாட்டேங்குதா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஃபயர் கட்டிங் போடலாமா? மஜா பண்ணி விட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ. தாடி எப்படி ப்ரோ? அப்படியே டார்க் பண்ணிட்டு யூ போட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ. தரமா பண்ணிடலாம். ஆரம்பிச்சோம் ப்ரோ. மஜா பண்ணுறோம். ஓகே ப்ரோ. நம்ம கிளைண்ட் வந்து யூ கட்டிங் கட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன மிஷினில் வந்து லைன் எடுத்துப்போம். லைன் வந்து யூ டைப்பில் கட் எடுத்துட்டு அது கீழே வந்து டீப் ஜீரோ வச்சு கீழெல்லாம் முடியெல்லாம் எடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் ஃபேஸ் நல்லா மேட்சிங்காக இருக்கும். பின்னாடி பேக் சைடில் ஃபுல்லாக எடுத்துடலாம். இது எடுத்துகிட்டு அப்புறம் சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கம்பெனி அதிலே மேட்ச் பண்ணி விட்ருவோம். ஏன்னா மேட்ச் பண்ணால் தான் ஃபேஸ்க்கு அதுக்கு எதுவுமே மேட்ச் ஆகும். எல்லோரும் பார்க்குற வீடியோ லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய இதே போல் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கண்டினியூவாக பாருங்கள். இன்னும் பின்னாடியும் மேட்ச் பண்ணிட்டு அப்போ தான் ஃபுல்லாக ஃபினிஷிங் வரும். நான் எப்படி மேட்ச் பண்ணுற பாருங்கள். சைடு பேக்கெலாம் நல்லா ஃபுல்லாக மேட்ச் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங்க்கும் அந்த லுக்குக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த சைடு எப்படி மேட்ச் பண்ணமோ சேம் அதே போல் தான் 0.8 அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணோன்னா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். எப்படி பண்ணுறது நல்லா பாருங்கள். ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் கடிச்சு லைட்ஸை வச்சு அப்படி மேலே ஸ்லோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த கட்டிங் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சின்சியராக பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ சைடில் அதே போல் மேட்ச் பண்ணிட்டு சின்ன சீப் வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிப்போம். அப்போ தான் அந்த இஷ்டம் முடி வெளியே வரதுனா ஃபுல்லாக லெவல் ஆகிடும். சீப்பில் அப்படியே மேட்ச் பண்ணினே இருக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் பின்னாடியும் நல்லா பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிட்டோன்னா அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊருன்ட்டு நானும் தெரிஞ்சுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் வீடியோ. அப்போ தான் நல்லா கிளியராக உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணுறது மேட்ச் ஆகுதுன்ட்டு. இன்னும் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன், எப்படி ஃபினிஷிங் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா அப்படியே இருக்கும். அடுத்தது என்ன போகிறோன்னா தாடி வந்து கஸ்டமர் கேட்டுருந்தாரு. எந்தளவுக்கு கேட்டுட்டு அது வந்து லைன் வச்சுப்போம். அவர் மீடியமாக கேட்டுக்கிறாரு. அது இதுமாதிரி நானும் மீடியமாக லைன் வச்சுக்கிறேன். அது வச்சுட்டு அது கீழே எக்ஸ்ட்ரா முடிக்கலாம் இருக்கிறது வந்து மிஷின்லேயே எடுத்துடணும். மிஷினில் எடுத்துகிட்டா அது ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதே போல் அந்த சைடும் அதே போல் தான் சேம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே அவுட்லைன் கொடுத்துருவோம். ஏன்னா சைடில் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்படியே அந்த கிராஸ் கேட்டுக்கிறாரு. அந்த கிராஸ்க்கு அந்த அவுட்லைன் கொடுத்துட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிளேடில் அந்த ஷேப் வைக்க சொல்ல அந்த கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் சைட்லலாம் அந்த எக்ஸசைஸ்லாம் அப்படியே எடுத்துட்டோம்னா இன்னும் கரெக்டாக அந்த ஃபினிஷிங் லுக்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே செக் பண்ணிங்க. நானும் செக் பண்ணிக்கிறேன். பின்னாடிலேருந்து பார்த்தா அப்படியே கரெக்டாக அந்த லெவல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதே போல் சேம் எப்படி பண்ணணுமோ அதே போல் அந்த சைடும் லைன் வச்சு கீழே எல்லாம் ஃபுல்லாக எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்துடலாம். எதனால நான் அந்த எக்ஸசைஸ் எடுக்க சொல்லுவேன். அப்போ தான் பண்ண சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கும் பெயின் இருக்காது. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் சூப்பராக வரும். தாடி எப்படி பார்த்துங்க. ஏன்னா அந்த தாடி அந்த ஷேப் வைக்கிறது தான் அந்த கட்டாக ஷேப் எப்படி வைக்கிங்கன்னா அந்த கத்தி வச்சு அந்த லைன் எடுக்கிறீங்கன்னா அது கட்டாக ஒரே லெவலில் இருக்குது. நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அதே போல் சேம் தான் எடுத்து ஒரு ஈஸி தான் அவ்வளோதான். ஏன்னா அப்படி பண்ண சொல்ல தான் அந்த ஃபினிஷிங் நல்லா உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க. ஏன்னா அது பண்ண சொல்ல அந்த ஃபேஸ் லுக்கு வந்து கரெக்டாக அப்படி மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வைக்கிறோமா எடுக்கிறோம் அவ்வளோதான். அதே போல் சைட்லேயும் அதே போல் தான். ஏன்னா அந்த கத்தி வைக்க சொல்ல தான் அந்த ஃபினிஷிங் நல்லா லுக்காக தெரியும். நல்லா பக்காவாக அது ஃபினிஷிங்காக வரும். அதே போல் கீழே வந்து எப்படி எடுத்துமோ அது அப்படியே எடுத்து அந்த ஸ்ட்ரைட் எடுத்துக்கணும் லைன் வந்து. ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் எடுத்தால் தான் அந்த ஃபினிஷிங் நல்லா தெரியும். அது மட்டும் பார்த்து கரெக்டாக எடுத்துங்க. தாடி வந்து எதுக்கும் செக் பண்ணிங்க. ஏன்னா கிராஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் அந்த தாடி அது பார்க்கறதுக்கு அந்த லுக் கரெக்டாக இருக்கும். தாடி வந்து அடர்த்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா எப்படி ஃபினிஷிங் ஆகுது. சேம் அதே போல் தான் அந்த பக்கம் பண்ண போகிறோம். சென்டரில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துருவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஃபாலோவர்ஸ் ப்ரோ பேக்ரவுண்டு சவுண்ட் அதிகமாக இருந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்டு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்காமல் இருக்கிறதுக்கு. அதே போல் மீஸ் எடுத்துருவோம். நான் எப்படி எடுக்கிறேன்னு கரெக்டாக பாருங்கள். ஏன்னா கத்தி அந்த டைப்பில் வச்சா தான் அந்த கரெக்டாக அந்த கெத்துமே வரும். ஏன்னா இது பண்ண சொல்ல தான் அந்த ஃபினிஷிங்கும் அந்த லுக்குக்கும் கரெக்டாக இருக்கும். பார்த்துங்க எப்படி போட்டு எப்படி எடுக்கிறேன். அப்போ தான் அது கரெக்டாக நம்ம அந்த டைரெக்ஷன் முடி டைரெக்ஷன் எடுத்துன்னு பண்ணால் தான் அந்த ஃபேஸ்க்கும் அந்த லுக்குக்கும் கரெக்டாக இருக்கும். அது ப்ளஸ் சைட்லேயும் இந்த பக்கம் பண்ண சொல்ல பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நல்லா தெரியும். அப்படியே முடி நம்ம ஒரு டீச்சர் பார்த்துட்டு செம்ம லென்த்தாக வச்சுக்கிறாருங்க. ஆனால்
அடுத்தது அவர்கிட்ட கேட்டுவிட்டேன் இந்தளவுக்கு போதுமா ப்ரோன்ட்டு. அவரும் அதுவும் ஓகேன்ட்டார். சரி நம்மளும் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டோம். சைடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி சீப்பச்சு வாரி நல்லா ட்ரை பண்ணிட்டு ஏன்னா ஃபுல்லு செம்ம லென்த்துங்க நான் முடி. அதுக்கப்புறம் அந்த லெவலில் எதுக்கும் ஒரு வாட்டி கேட்டுக்கின்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. மீடியமாக அப்படியே வெட்டி ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் தான் அதுக்கு எதுவுமே கட்டலாம். ஏன்னா ஒரேடியாக ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிப்போம். சைடு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஏன்னா ப்ரோ கிட்ட கேட்டது எத்தனை மாதம் முடி ப்ரோ கேட்டால் அவர் 5 மாதம் முடின்றாரு. ஆனால் செம்ம லென்த்துங்க. என்ன ப்ரோ கோயில் வேண்டுதல் விட்டேன். இல்லை ப்ரோ அப்படியே நார்மலாக தான் சும்மா தான் வளர்த்தேன் அப்படி சொல்லியிருந்தாரு. சரி ப்ரோ நம்மளும் விட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே லாஸ்ட்டாக நம்ம கையில் பிடிச்சின்னு அப்படியே லைட்டாக லெவல் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் டச்சப் இருந்துச்சு. அப்புறம் ப்ரோ கிட்ட கேட்டோம் ஓகேவான்ட்டு. அவரும் ஓகேன்ட்டார். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் அந்த ஃபயர் கட்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.